அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. நம்ம மார்க்கெட்டை தூக்கி பிடிக்கிறதே நம்ம மக்கள் தான். தொடர்ச்சியாக மியூச்சுவல் ஃபண்டில் சிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்கிறாங்க, டிஏஎஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் எஃப்ஐஎஸ் லைட்டாக வாங்குற மாதிரி சில கிரீன் ஷார்ட்ஸ் தெரியுது. அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது மிஸ்டர் ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. வார நிறுத்தணும், எக்கானமி மறுபடியும் முன்னேற்றம் காணணும், அதுக்கு க்ரூட் ஆயில் விலை குறையணும். சரி, ஃப்ளோ ட்ரெண்டு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஸ்டாக்குகளில் மட்டுமே முதலீடு பண்ணுற அல்லது ஸ்டாக் ரிலேட்டடாக முதலீடு பண்ணுற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம மக்கள் எவ்வளவு அமௌண்ட்டை சிப் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதத்தையும் கம்பேர் பண்ணுறோம். February 26 இந்த ப்ளூ கலர் பார் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளவு அமௌண்ட் February மாதம் நம்ம மக்கள் சிப் பண்ணியிருக்கிறாங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள காசு போட்டிருக்கிறாங்க. இந்த பிங்க் கலர் இது பிங்க் கலரா அல்லது ரெட் கலரா, இது என்ன கலர்னு தெரியல நண்பர்களே. இந்த கலர்ல இருக்கிறதுக்கு மார்ச் 26வது மாசம், அதாவது மார்ச் மாசம் 2026வது வருஷம் இன்ஃப்ளோ கூடி இருக்கு. மார்க்கெட் கீழே உடையும் பொழுது நிறைய பேர் பயந்துகிட்டு பேனிக் செல்லிங் பண்ணாங்க. ஆனா நம்ம மக்கள் பாருங்க, உஷாரா ஏகப்பட்ட காசை உள்ள போட்டுக்கிறாங்க. எந்தெந்த ஃபண்ட்ல எவ்வளவு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. மல்டி கேப் ஃபண்ட்ல மார்ச் மாசம் இன்ஃப்ளோ அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு காட்டுது. லார்ஜ் கேப் ஃபண்ட்லையும் அதிகரிச்சிருக்குது. February மாசம் 2026வது வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்லையும் அதிகரிச்சிருக்குது. மிட் கேப் ஃபண்ட்லையும் அதிகரிச்சிருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் அதிகரிச்சிருக்குது. இப்போ மார்ச் மாசம் எங்க அதிகமா போயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பாருக்குள்ள கேப் எதுல அதிகமா இருக்கு, அதே சமயம் பாரோடைய சைஸும் எது பெருசா இருக்கு, அங்கதான் நீங்க அதிக அமௌண்ட் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் பாருக்கு வாங்க, பிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல பாருங்க எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு. அப்போ நம்ம மக்கள்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸை ரொம்ப நம்புறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பிளெக்ஸி கேப் ஃபண்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீ எங்க வேல்யூ இருக்கோ, உனக்கு எந்த ஸ்டாக் பிடிக்குதோ வாங்குப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஃபண்டு. இந்த பிளெக்ஸி கேப் ஃபண்டுல ப்ளூ கலர் பாரு, அந்த ரெட் கலர் பார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஎல்எஸ்எஸ் அதாங்க நியூ ரெஜிம், அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இப்போ இஎல்எஸ்எஸ்ல நீங்க போட்டிருந்தாலும் அந்த 1.5 ATC செக்ஷன்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல. அதனால இஎல்எஸ்எஸ்ல இருந்து வித்து வெளியில எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பார் கீழே போறத நமக்கு காட்டுது. சரிங்களா, -2000 கோடி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரிங்களா, இந்த 2000 கோடியில ப்ளூ கலர் பாருங்கிறது அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியோ 600 கோடியோ வித்து வெளியில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் கம்மியா இருக்கு மார்ச் மாசத்துல. சோ மத்த செக்டோரல் ஃபண்டு, சரிங்களா, இதுக்கு இஎல்எஸ்எஸ்க்கு முன்னாடி இப்ப லாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சரிங்களா, செக்டோரல் ஃபண்டு உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்களா, இன்ஃப்ளோ குறைஞ்சிருக்கு. அப்போ செக்டோரல் ஃபண்டு இஎல்எஸ்எஸ் இது ரெண்டும் ப்ராப்ளமா இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டும் பாருங்க கொஞ்சம் ஒண்ணுமே இல்லை, அதாவது பெருசா யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணல. மற்றபடி வேல்யூ ஃபண்டு, கான்ட்ரா ஃபண்டு, ஃபோக்கஸ்டு ஃபண்டு இதுல எல்லாம் கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு ட்ரெண்டு. நம்ம எஃப்ஐஎஸ் இன்னைக்கு, அதாவது 15 ஏப்ரல் அன்னைக்கு 666 கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்ப வாங்கினவங்க மறுபடியும் நெகட்டிவ் நியூஸ் வந்தப்ப வித்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் நேத்து, அதாவது ஏப்ரல் 15 அன்னைக்கு வாங்கி இருக்கிறாங்க 666 கோடிக்கு. முதலீட்டு உலகில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும், பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், அல்லது வாழ்க்கையிலேயே நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் 2 விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படையா தேவை. ஒண்ணு, கேள்வி கேளுங்கள். 2வது, கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்றதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட பராமப்பட்டு இவன் இவ்வளவு வச்சிருக்கான், இவன் இவ்வளவு வச்சிருக்கான், நான் இவ்வளவு வச்சுக்கல, இதுவும் வச்சுக்கணும் அப்படின்னு கடன் வாங்கி பொறாமையில பண்றது கிடையாது கம்பேரிசன். அசட் கிளாஸஸை கம்பேர் பண்ணுங்க. அதன் மூலமா வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, கான்ட்ரா இன்வெஸ்டிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்பொழுது உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா முதலீட்டு டெசிஷன்ஸை கொஞ்சம் நல்லாவே எடுக்கும் அப்படிங்கிறது தான் புரிதல். இப்போ நம்ம 2 அசட் கிளாஸை கம்பேர் பண்ண போறோம். கோல்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராகவே இருக்குது. அதே போல ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம மக்கள் மத்தியில பாப்புலரா இருக்குது. சரிங்களா, மக்கள் மத்தியில ஏன் பாப்புலரா இருக்கு, இப்பதான் சொன்னேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ எவ்வளவு வந்திருக்குன்னு. அப்போ நிஃப்டி 50 என்று சொல்லப்படுகின்ற அந்த இண்டெக்ஸை ஒவ்வொரு ஏஎம்சினா என்னங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நீங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸை டைரக்டா வாங்க முடியாது. இவங்க லிஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த இண்டெக்ஸ் ETF மூலமா தான் நீங்க வாங்கணும். அதை தான் நிஃப்டி பீஸ்ங்கிறது ஒரு இண்டெக்ஸ் ETF. அதை கொடுக்கறது நிப்பான் இந்தியாவினுடைய அந்த ஏஎம்சி அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, நிப்பான் இந்தியா
ஏஎம்சி தர்ற அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் செஞ்சிருக்கிற அந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் பேர் தான் நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது சொல்றது. அதாவது நிஃப்டி 50 பீஸ்னு சொல்லுவாங்க. இதே இது கோட்டக்கினுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்கும், ஹெச்டிஎஃப்சியினுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்கும். எல்லாமே ஒரே இண்டெக்ஸை தான் வந்து குறிக்கோள் காட்டுது. சரிங்களா? அதாவது குறிக்கோள்னு சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து ஒரே இண்டெக்ஸை தான் பாயிண்ட் பண்றாங்க. ஒரு இண்டெக்ஸ் தான் அது அடிப்படை. அந்த எந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் நீங்க வாங்கினாலும் அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே இருக்கும். ஆனாலும் இண்டெக்ஸ் இடிஎஃப்ல வந்து இந்த என்ஐவி பிரைஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நியூவன்சஸ்லாம் இருக்கும். அதுக்கு தனியா வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறது நிப்பான் இந்தியா கோல்டு பீஸும் வச்சிருக்காங்க, நிஃப்டி பீஸும் வச்சிருக்காங்க. கோல்டு பீஸ்ல வெறும் கோல்டு மட்டும் தான் வாங்க போறாங்க. நிஃப்டி பீஸ்ல வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வாங்குறாங்க. நம்ம இதை கம்பேர் பண்ணி எது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத குயிக்கா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி கீ இன்ஃபர்மேஷன், கோல்டு பீஸ் வந்து எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 8, 2007 இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நிப்பான் அந்த நிஃப்டி 50 பீஸ் அது வந்து டிசம்பர் 28, 2001 தொடங்கப்பட்டது. சரிங்களா? இப்போ கோல்டு பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து பிரீசியஸ் மெட்டல்ஸ், இது வந்து லார்ஜ் கேப். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த கோல்டு பீஸ்ல எவ்வளவு அசெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 5,41,275 மில்லியன் ரூபாய். சரிங்களா? இதுல வந்து 5,70,000 மில்லியன் ரூபாய் வச்சிருக்காங்க. பெஞ்ச் மார்க் இப்போ இந்த இடத்துல ரெண்டு அசெட் கிளாஸை கம்பேர் பண்றோம். அதே சமயம் ஒரே அசெட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிஃப்டி 50 பீஸ்ங்கிறது நிப்பான் ஏஎம்சியினுடைய இண்டெக்ஸ் இடிஎஃப். அதையே நீங்க வந்து கோட்டக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் கூட கம்பேர் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் இடிஎஃப் கூட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் கூட கம்பேர் பண்ணணும். அப்பதான் இதுல எது பெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல என்ன பாசிட்டிவ், இதுல என்ன நெகட்டிவ், இதெல்லாம் வந்து பழைய வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். இப்ப நம்ம எதுக்காக பேசுறோம் அப்படின்னா இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ நிஃப்டி பீஸ்க்கு பெஞ்ச் மார்க் எது? நிஃப்டி 50 இண்டெக்ஸ். சரிங்களா? கோல்டு பீஸுக்கு பெஞ்ச் மார்க் எது? கோல்டு பிரைஸ். எந்த கோல்டு பிரைஸ்? இந்தியாவுக்குள்ள உள்ள கோல்டு பிரைஸ். நீங்க யூஎஸ் டாலர் எல்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல. சரிங்களா? அதுதான் வந்து பெஞ்ச் மார்க் நமக்கு சொல்லுது. நிஃப்டி 50 TRINR அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதுல வர்ற டிவிடெண்டை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி டோட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஏவி இருக்கும். அதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஆக்சுவலா நிஃப்டி 50க்கு டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல உள்ள 50 கம்பெனிகள் டிவிடெண்டை தருவாங்க. அதையே திருப்பி அதே இண்டெக்ஸ்ல போடும் பொழுது அந்த இண்டெக்ஸுக்கு பேர் தான் நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸோட உங்களுடைய நிஃப்டி பீஸை கம்பேர் பண்ணும் பொழுது, பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு வந்து வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மூலமா இது நல்ல இண்டெக்ஸ் இடிஎஃபா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா நீங்க வாங்குறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப். அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வர்ற ஒரு ரிட்டர்ன் இருக்கும், அதுதான் டோட்டல் ரிட்டர்ன் அந்த இண்டெக்ஸ். அது உங்களுக்கு கடந்த 5 வருஷத்துல ஒரு 12% கொடுத்துருக்குன்னா எந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் வந்து உங்களுக்கு 11.5, 11.8 இந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே ரிட்டர்னை வந்து கொடுக்கணும் தானே. அந்த மாதிரி இடிஎஃப் எப்படி தேர்வு செய்யறது? உங்களால டைரக்டா அந்த டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை வாங்க முடியாது. இந்த ஏஎம்சிஸ் கொடுக்குற இண்டெக்ஸ் இடிஎஃப் மூலமா தான் வாங்கணும், அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமா வாங்கணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்னும் கூட உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் இடிஎஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் பேசியிருக்கிறோம். சரி, டைரக்டா பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிருவோம். இதுக்கு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ், நிஃப்டி பீஸுக்கு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்ங்கிறது நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன், பிஎஸ்சி 100 இந்தியா டோட்டல் ரிட்டர்ன். சரிங்களா? இப்போ நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பிஎஸ்சி 100 கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதையும் வந்து பெஞ்ச் மார்க்கா வந்து இவங்க செக் பண்றாங்க. சரிங்களா? ரிஸ்க்குங்கிறது ஆப்வியஸா ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப அதிகம். கோல்டும் வந்து பெருசா உடையாது, 20-25% ரொம்ப ஏறிடுச்சுன்னா உடையும். ஆனா அதர்வைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளா பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இப்படிதான் ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா போர் சூழ்நிலை, இன்ஃபிளேஷனு, இஷ்டத்துக்கு வட்டி விகிதம் ஏறுது, பாலிசி சேஞ்சஸ் பயங்கரமா நடக்குது, வாலட்டைலா இருக்குன்னா அப்ப கோல்டு விலை கிடுகிடுன்னு ஏறும். ஒருவேளை கோல்டு வந்து எல்லா சென்ட்ரல் பேங்கர்ஸும் விற்கிறாங்க அப்படின்னா, சைனாலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிடுகிடுன்னு இறங்கும். கோல்டுலயும் ரிஸ்க் இருக்கு, ஆனா ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும். சில்வர் அளவுக்கு வாலட்டைலா இருக்காது, ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு வாலட்டைலா இருக்காது. ஃபியூச்சர்ல வந்து இப்படி இருந்துச்சு, ஏன் இப்படி சொன்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இருந்த அடிப்படையில அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மள்ட்ட சொல்றோம். கோல்டு ஜென்ரலா வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் எமர்ஜென்சிக்கு நம்ம கோல்டை யூஸ் பண்றோம், ஆபத் பாந்தவனா கோல்டை பாக்குறோம். சரி, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கோல்டு இந்த வருஷம் 2026ல 12.39% கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து -8.93% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதாவது நெகட்டிவ், உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். லெஃப்ட்ல இருக்கிறது உங்களுக்கு கோல்டு, ரைட்ல இருக்கிறது நிஃப்டி 50 அந்த பீஸ். சரி, 2025ல நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து, அதாவது ஜனவரி மாசம் 1ஆம் தேதி
அப்போ நீங்க வந்து கோல்டு வாங்கியிருந்தா உங்களுக்கு 71.81% லாபம். ஆனா நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு 11.63% வந்து லாபம். ஸோ போன வருஷம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 11.63. அதே இது 2024 ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 19.41, இது 10.30 தான். ஸோ நீங்க 2016 இருந்து எவ்வளவு உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? கீழே காட்டுற அந்த 0 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ட்ரெயிலிங் பர்ஃபார்மன்ஸ். 1 டே, 1 வீக்கு, 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்ஸ், இயர் டு டேட்டு, 1 இயர் ஆனுவலைஸ்டு, 3 இயர் ஆனுவலைஸ்டு. சரிங்களா? அதாவது எங்க இருந்துன்னு சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இது வந்து ட்ரெயிலிங் பர்ஃபார்மன்ஸ் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த லைன் வந்து 2016. சரிங்களா? இது வந்து 2016 இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2016 ஜனவரில இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ரிட்டர்ன், 2017 இருந்து எவ்வளவு ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஐடியாவுக்காக உங்கள்கிட்ட காட்டினேன். நம்ம வீடியோக்கள்ல ஸ்டாக்கை பத்தி பேசலன்னா அவ்வளவுதான், வியூஸே சுத்தமா போறது இல்ல. அதுக்காக வந்து ஸ்டாக்கை பேசல. இன்னைக்கு சீமென்ஸ் இந்தியா பயங்கரமா ஏறி இருக்கு. அதாவது சீமென்ஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 7% கிட்ட விலை ஏறி இருந்தாங்க. இவங்க தான் வந்து நிஃப்டி 200 அப்படிங்கிற 200 பங்குகள்ல அதிகமா ஏறின பங்கு. ரீசெண்டா கூட நல்லாவே ஏறி இருக்கிறாங்க. இருந்தாலும் ரீசெண்டானா, அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல 1 மந்த் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்க 2935 இருந்து பயங்கரமா ஏறி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், ஏன் ஏறி இருக்கிறாங்க? இந்த பங்கினுடைய விலை 77.8 இருக்கிறாங்க. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போனேன் ரீசெண்டா, அதனால இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த ஸ்கேனிங் மெஷின் இருக்கு பாத்தீங்களா, அது சீமென்ஸ் இருக்கு. சீமென்ஸ் இந்தியா வந்து இப்ப 2ஆ பிரிஞ்சாங்க. ஒன்னு சீமென்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்னு கூட இருக்கு. இப்போ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி டாடா பவர் அப்படின்னு கேக்குறீங்களே, சீமென்ஸ் எனர்ஜி என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்வொர்க் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த எம்ஆர்ஐக்கான டிவைஸை வந்து சீமென்ஸ் லிமிடெட் இவங்க தான் பண்றாங்களா அல்லது ஃபாரின்ல இருந்து டைரக்டா வாங்குறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. 2, உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1 சீமென்ஸ் எனர்ஜி, எக்ஸசைஸ் நம்பர் 2 அந்த மெஷின் எம்ஆர்ஐ மெஷினை வந்து தயாரிக்கிறது சீமென்ஸ் லிமிடெடா இல்லையா. 3வது, ஏன் வந்து இந்த விலை வந்து இவ்வளவு ஏறி இருக்கு இப்ப ரீசெண்டா அப்படிங்கிற 3வது விஷயம். சரி, இந்த பங்கினுடைய விலை 77.8ன்னு ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கிறாங்க. ஐடிசி, டிசிஎஸ் மாதிரி பங்குகளை வாங்கி வச்சுட்டு எனக்கு அமோகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே. அமோகமான ரிட்டர்ன் தந்தா உங்களுக்கு போனஸ். ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம ஐடிசி, டிசிஎஸ் பத்தி பேசுறதுனால, ப்ளூ சிப் நிறுவனங்கள் அப்படின்னு பேசுறதுனால இந்த புரியாத இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் காசை மொத்தமா கொட்டிட்டு, என்னடா அந்த பங்கெல்லாம் ஏறி போச்சு, இந்த பங்கெல்லாம் ஏறி போச்சு, இந்த பங்கை ஒரு வருஷமா வச்சிருக்கிறேன் ஒரு ரிட்டர்னும் தரல அப்படின்னு பேசாதீங்க. இந்த பங்குகள்லாம் போர்ட்போலியோவுல, கோர் போர்ட்போலியோக்குள்ள நமக்கு ஸ்டெபிலிட்டி தர்ற நிறுவனங்கள். இந்த பங்குகள் நார்மல் காலகட்டத்துல, நல்லா மார்க்கெட் இருக்கிற காலகட்டத்துல, நல்லா எக்கானமி இருக்கிற காலகட்டத்திலேயே உங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஸ்டேபிளா ஹையர் சிங்கிள் டிஜிட் அல்லது லோவர் சிங்கிள் டிஜிட் இவ்வளவுதான் குரோத்தை காட்டுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பிளாட்டா கூட கிடப்பாங்க. இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. ஆனா டிசிஎஸ்லயும் ஐடிசிலையும் உங்களுக்கு டிவிடெண்ட் நல்லா வரும். இருந்தாலும் இப்ப ஐடிசிக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னா, இந்த டாக்ஸேஷன், அதாவது சிகரெட்டுக்கான டாக்ஸை வந்து அதிகமா ஏத்திட்டாங்க. ஆனா ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக் தானே அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு இன்னமும் ரெவன்யூ லாபம்ங்கிறது இந்த சிகரெட்ல இருந்து வர்றது மூலமா தான் நிறைய கிடைக்குது. அதனால சிகரெட் பிசினஸ்ல என்ன இம்பாக்ட் நடந்தாலும் அது ஐடிசி பங்கை பாதிக்கும். ஏன்னா விலை ஏத்திட்டு உடனே வந்து நீங்க வந்து விலையை அப்படியே வந்து கஸ்டமர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் வந்து ஷாக் ஆகி இஷ்டத்துக்கு சிகரெட்டே வாங்க மாட்டாங்க. எல்லாம் சைனா சிகரெட் அந்த மாதிரி வந்து இல்லீகல் சிகரெட் எங்க வந்து கம்மியா கிடைக்குதோ, இந்த டோட்டல் பிராண்ட் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு வால்யூம் போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆன் பண்ணுவாங்க. இதே மாதிரி பழைய காலங்கள்ல நடந்திருக்கு. அதை ஒரு 3 குவார்ட்டர், அதாவது 3 காலாண்டுகள் வந்து பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆன் பண்ணி இவங்களுடைய நார்மல்சிக்கு திரும்புவாங்க. ஆனா ஐடிசி மாதிரி பங்குகளை வாங்கி வச்சுட்டு பொறுமை இல்லாம, ஆமையை விட அதிக பொறுமை இருக்கணும். இதெல்லாம் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1248 கோடி ஷேர் இருக்குது, எஃப்எம்சிஜி செக்டர்ல இருக்கிறாங்க. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதே போல இப்ப டிசிஎஸ், ஐடிசி நான் ஏன் திரும்பி பேசுறேன் அப்படின்னா, ரீசெண்டா நம்மளுடைய ஃபேவரட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரான பராக் பாரிக் ஃபிளெக்ஸிகேப் ஃபண்டினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருடைய இன்டர்வியூ கேட்டேன். அவர் சொன்ன சில தாற்பயங்களும் பிளஸ் நம்ம பேசின விஷயங்களும் அழகா ஒத்து போச்சு நண்பர்களே. எனக்கு என்ன வந்து ஒரு இதுனா, அவர் வந்து உண்மையிலுமே எக்ஸ்பர்ட். he knows how to calculate. he is a pure, என்ன மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னா ஆபேஸா அதுக்கான விஷயங்களை படிச்சு
கண்டிப்பா வந்து டீப்பா இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆனா என்னுடைய தாட் ப்ராசஸ் அவர் கூட பயங்கரமா அலைன் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் புரிஞ்சுகிட்ட விஷயம். ஏன் அப்படின்னா, இப்ப ஐடி ஸ்டாக்ஸ வந்து அலாட் பண்ணி என்ன யோசிச்சு வாங்குதுன்னா, ஓரளவு டிவிடெண்ட் வருது. பெருசா குரோத் இல்லனாலும் கேஷ் ரிச் கம்பெனிகள் இந்த ஏஐ வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கா? கண்டிப்பா இருக்குங்கிறத அலாட் பண்ணி ஒத்துக்குது. ஆனா இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இப்ப ஆந்த்ரோபிக் ஏஐன்னு சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பேங்க்ல உள்ள சாஃப்ட்வேர், ஓஎஸ், ப்ரௌசர் இது எல்லாம் என்ன மாதிரி செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஏஐ வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லிருச்சு. இந்த செக்யூரிட்டியை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? அந்த ஃபிக்ஸ் பண்ற வேலை யாருக்கு வரும்? கண்டிப்பா ஐடி சர்வீசஸ் கம்பெனிகளுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ரெண்டாவது வந்து சி என்னைக்குமே மார்க்கெட்ல ஒரு விஷயத்துல கான்ட்ரா இன்வெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல மார்க்கெட் வந்து இப்படி நினைக்குது, அதனால அடிச்சு கீழே போறாங்க. உண்மையிலேயே மார்க்கெட் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா வேற வழி கிடையாது, நம்ம லாஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம கான்ட்ராவா யோசிக்கிறோம், மாத்தி யோசிக்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இவங்க சரி பண்ணி வருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இதெல்லாம் பெரிய கம்பெனிகள், அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சரி பண்ணி அந்த சூழ்நிலையை சமாளிச்சு அவங்களுக்குன்னு ஓரளவு சாதகமான சூழ்நிலை வரணும், அல்லது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகணும், அல்லது ஏஐக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். ஏஐ மூலமா இங்க பாருங்க, இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த ஏஐ அப்படின்னு வரும்பொழுது 3 லேயர் பேசுறாங்க. ஒன்னு ஹார்ட்வேர் லேயர். நிவிடியா மாதிரி கம்பெனிகள் வந்து தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சிப்பு, சரிங்களா? அதுல வந்து நீங்க அமேசிங் நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது என்னன்னா 1 0 1 0 இதுதான் வந்து வாழ்க்கை சிப்பை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? கம்ப்யூட்டர், லேப்டாப் நீங்க எது யூஸ் பண்ணாலும் இந்த 1 0 தான். அந்த 1 0 1 0 வந்து இவங்க பில்லியன்ஸ் ஆஃப் 1 and 0 மூலமா நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்குறாங்க. மைக்ரோ சிப்பு, சரிங்களா? அவ்வளவு மைக்ரோ, இது வந்து சூப்பரான என்ஜினியரிங் நண்பர்களே. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல இருந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். அத நீங்க ஜூம் பண்ணி பார்க்க அந்த சின்னூடு போர்டுக்குள்ள கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் கணக்கான வந்து சிப் இருக்குது, மைக்ரோ சிப்னு சொல்றாங்க. அதை ப்ராப்பரா என்ஜினியரிங் பண்ணி அவ்வளவு சிப்பும் 1 0 வந்து சர்க்கியூட்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அந்த சர்க்கியூட்டை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு காப்பர் தேவை. காப்பருடைய தன்மை உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே அந்த மெல்லிசா இருக்கிற அந்த காப்பரினுடைய பண்புனால அச்சீவ் பண்றாங்க. அதே சமயம் இந்த சிலிக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சிலிக்கான் வந்து இந்த செமிகண்டக்டர்னா புரியுது பாத்தீங்களா? அதாவது அத ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரேர் எர்த்து, நம்ம பேசுற கோல்டு, தங்கம், ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த தன்மையை வந்து யூஸ் பண்ணி 1 0 1 0ன்னு லைட் ஆஃப் ஆன், அது மூலமாகவே இவ்வளவு பெரிய விஷயங்களை கம்ப்யூட்டர்ல நம்ம பண்ணி இப்ப ஏஐன்னு ஆட்டோமேட்டிக்கா பண்றோம், சரிங்களா? சரி, இப்ப நான் எதுக்கு பேசுனேன் அப்படின்னா, இந்த ஐடி சர்வீசஸ் அப்படின்னு வரும்பொழுது ஹார்ட்வேர் லேயர்ல கண்டிப்பா நம்ம இருக்கிறோமா? இல்ல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மாடல் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. மாடல் லேயர்னா டேட்டா வந்து நிறைய இருக்கணும். அந்த டேட்டாவை வச்சுதான் ஏஐ வந்து உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது, கேள்வி கேட்டா ஆன்சர் பண்றது, அது எல்லாமே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணி இது வந்து சொல்லுது. அது மாடல் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, டேட்டா சென்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிசிஎஸ் வந்து முயற்சிகள் எடுத்து 2047 வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். டேட்டா சென்டர் செட்டப் வந்து இப்ப ஃபாரின் கம்பெனிஸ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள உள்ள வரும். ஆனா அதுக்கான எனர்ஜி நீடு இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் எஃப்எம் சொல்றாங்க, பார்ப்போம். ஆனா இந்த டேட்டா சென்டர் மேபி மாடல் லேயர்ஸ்ல வச்சுக்கலாம். அதுல இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஆனா இந்த மாடல் லேயர் ஹார்ட்வேர் லேயருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லேயர் தான் அப்ளிகேஷன் லேயர். இந்த ஏஐ மாடலையும் இந்த ஏஐ ஹார்ட்வேர் டேட்டா சென்டரை யூஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றது, டெவலப் பண்றது, அதுக்குள்ள வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம என்ஜினியர்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து கிரியேட் பண்றது, அதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா ஃபிக்ஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி வேலையை வந்து கண்டிப்பா நம்ம ஐடி சர்வீசஸ் கம்பெனிகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க். இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகும், ஆனா அதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிற விஷயம். தம்பி, ஜிசிசி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம நாட்டிலேயே வந்து உள்ள வந்து ஜிசிசி செட்டப் பண்ணி அவங்களே அந்த வேலையை பண்ண போறாங்க அப்படிங்கறதா பேச்சு. சரி, ஓகே, அவங்க பண்ணட்டும். ஆனா ஜிசிசில நீங்க வந்து டைரக்டா ஹையர் பண்ற எம்ப்ளாயிஸோடைய அந்த பில்லிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸை விட அதிகமா தான் இருக்குது. நாளைக்கு ஏன் இந்த ஜிசிசில இருக்கிற கம்பெனிகளையே இவங்களை வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டா யூஸ் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடைபெறும் பொழுது இவங்க எல்லாம் கிளவர், ஏன்னா ஏகப்பட்ட காசு வச்சிருக்காங்க, அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. நாங்களும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் சப்ளை பண்றோம், மேபி குறையுமா இருக்கும். ஆனா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவங்க கூட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கம்மி பண்ணி அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸை உள்ள அனுப்பி இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேரை இப்ப வச்சிருக்காங்க. அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அலாட் பண்ணி நினைக்குது.
இதெல்லாம் எங்களுடைய ப்ரெடிக்ஷன் நண்பர்களே. இப்படிதான் நாங்க யோசிக்கிறோம். இதனால தான் நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாங்க ஒண்ணும் உங்கள டிசிஎஸ வாங்குங்கன்னுலாம் சொல்லல. நாங்க இப்படி திங்க் பண்றோம். பார்த்ததுல இருந்து இப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன மட்டும் கடத்துறோம். நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிடையாது. ரீசென்ட்டா இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்து எனக்கு வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் அப்படியே அலைன் ஆகி இருந்தது எனக்கு தெரியுது. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கடந்த 1 வருஷம் 1 1/2 வருஷத்துல நல்லா பண்ணலப்பா. அது தெரியுமா உனக்கு? HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அத பீட் பண்ணி நல்லா வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அதாவது தெரியுமா உனக்கு? உடனே HDFC ஃப்ளெக்ஸி ஃபண்ட்ன்னு சொல்லாதீங்க. இதே 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய ஃபண்ட் மேனேஜர் இன்டர்வியூ கேட்டேன். இதே கொஸ்டின் கேட்டப்போ நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம். நாங்க வந்து இப்ப எடுத்திருக்கிற இந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பின்னால வந்து ரிட்டர்ன் தரும். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ஒண்ணு ஏறி இறங்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல காச வந்து பயங்கரமா ரெடீம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்ட காலத்துல ரெடீம் பண்ணா வேற வழி கிடையாது. நீங்க வித்து குடுத்து தான் ஆகணும். அதே சமயம் காசு குடுக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்பெல்லாம் இன்ஃப்ளோ போகுதோ, அப்போ ஃபண்ட் மேனேஜருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவர்ட்ட காசு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப உள்ள போடும்போது NAV வந்து நல்லா பண்ணும். சோ இது மாறி மாறி தான் நடக்கும். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதெல்லாம் நம்ம ஊர்ல தான் நடக்கும் ஆக்சுவலா. 10 பேர் இருக்கிறாங்கன்னா மாறி மாறி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இவன் அவன் இவன் இவன் அப்படி வரணும். அப்படி இருக்கிற என்விரான்மெண்ட் தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான என்விரான்மெண்ட். அப்படிதான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. ஆனா வந்து நீங்க 20 வருஷத்துக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில சிப் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு ஸ்டாக் பிக்கிங் ஸ்கில் இல்லைன்னா அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் ETF மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது தான் வந்து சரியான அணுகுமுறை. அலாட் மணி ஆனா சிம்பிளா யோசிக்குது. எனக்கு வந்து எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவு புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சது வந்து யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் ஒரு 1%. நான் ஒன்னும் எக்கானமிஸ்ட் கிடையாது, பினான்சியல் அட்வைசரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுதான் உங்கள்ட்ட சொல்றேன் நண்பர்களே. டேக் கேர்.